ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 வெப்சைட் பார்க்க போகிறோம். சூப்பரான வெப்சைட். ஸோ அது என்ன வெப்சைட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட் அப்படின்னோடனே இப்போ நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே வெப்சைட் சீரீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் போட்டுட்ருக்கேன். எல்லாமே உங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 வெப்சைட் தான் சொன்னேன். ஸோ நீங்கள் இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை அதை எப்படி ரன் பண்ணணும், அதுக்கான ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான 3 வெப்சைட்ஸ் தான் நம்ம இந்த யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் இந்த வெப்சைட்டை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா .com kings. இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா .com kings. ஸோ இந்த வெப்சைட்டில் பெருசாக என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கான ஐடியாஸ் வேணும். இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு வேளை நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஷாப்பிஃபைல உங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் செல் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரியான ஐடியாஸ் இதில் எல்லாமே இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா ஐடியாஸும் இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். அவங்களே ஷாப்பிஃபைல சேல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $29 $299 per month. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படின்னா இதில் இருக்குது. நீங்கள் ட்ரேடிங் எப்படி வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே எப்படி பிட்ரைஸ் பண்ணணும், எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும் எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுத்துருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு எப்போ பே பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுலேருந்து குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் உங்களுக்கு கமிஷனாக கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட் சொல்லுது. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸில் நீங்கள் படித்த உடனே நீங்கள் அதுக்கு காசு கொடுக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து நீங்கள் கமிஷன் மாதிரி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஷாப்பிஃபை அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. நார்மலாக இப்போ நம்ம அமேசானில் செல் பண்ணுற மாதிரி, இல்லை நம்ம நார்மலாக மீஷோவில் ஒரு ரீசெல்லர் போடுவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு வெப்சைட்டை இவங்க க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க ஷாப்பிஃபைல. ஸோ நீங்கள் இவங்க எப்படி ஷாப்பிஃபைல செல் பண்ணணும், எப்படி வாங்கணும் விற்கணும் எல்லாமே இவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ப்ராடக்ட் முதற்கொண்டு இவங்க செலக்ட் பண்ணி இது செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரி சஜஷன் ஐடியாஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் முடித்தோடனே நீங்கள் சொல்லித்தர வேணாம். ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ணுற கமிஷன்லேருந்து இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் இந்த .com kings உடைய ஐடியா. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெப்சைட்டை சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற வெப்சைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா startmybusiness.com. ஸோ இந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தேவையாக இருக்கும், அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நீட்டான ஒரு பிளான் மாதிரி ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த வெப்சைட்டோடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பிளேயர் சொல்லி போட்டு ஒரு அழகாக ஒரு என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அழகாக இது அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்ன வேணும், நம்ம ஒரு வேளை செக்லிஸ்ட்டுன்னு சொல்லலாமே. இப்போ நம்ம என்னென்ன வேணும் வேணாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் ஃப்ரீயாக. ஸோ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினரில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ரீட் பண்ணும்போது தோணும், ஓ ஆமாம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், ஹாவ் யூ இன்கார்பரேட்டட் யோர் கம்பெனி, அதாவது லீகலாக நீங்கள் உங்கள் கம்பெனியை வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அப்போ தான் நமக்கு தோணும். இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி நம்மளே ஆன்சர் பண்ணிக்கிற மாதிரி கொஸ்டினர்ஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minute mail. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு மெயில் அப்படிங்கிறது நார்மலாக டெம்பரரியாக மெயில் தேவைப்படும். அதுக்காக நம்ம எக்கச்சக்கமாக மெயில்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயில் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மெயிலை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 minutesக்கு தான் இந்த மெயில் அவைலபிளாக இருக்கும், டெம்பரரி மெயில். ஸோ நீங்கள் அந்த 10 minutes மீறி இன்னும் 10 minutes வேணும் அப்படின்னா get 10 more minutes கொடுத்தீங்கன்னா அதே மெயில் இன்னொரு 10 minutesக்கு, அதாவது 20 minutesக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த மெயிலுக்கு ஏதாவது ஓடிபி வருது, இல்லை முக்கியமான மெயில் அதுக்கு உடனே வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இன்பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மெயில் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் ஐடியா.
நெக்ஸ்ட்டு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்ன வேணும், என்ன ஃபண்டிங் வேணும் அது எல்லாமே. ஸோ 3வதா தேவைப்படுற விஷயம் நமக்கு ஒரு ப்ரைவசி. ஸோ அந்த 3மே இந்த 3 வெப்சைட்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பிஸ்னஸ் யாராவது ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை தாராளமாக பாருங்கள். நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போலாம் என்டர்ப்ரெனர்ஸ் தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.